ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 5 டிசைன்ஸ் ஆஃப் சென்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்ம சென்டர் கிளிப் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு லாக் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசைனுக்கு நான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேட் ஃபினிஷிங்கில் இருக்க வைலட் கலர் ஸ்கொயர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் 3mm எடுத்திருக்கேன். ஸோ எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு சிம்பிளான டிசைன் தான், பட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஹேர் எப்படி கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேர் வந்துட்டு பிரைட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த உங்களுக்கு ஹேரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, யூனிக்காக தெரியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு B7000 க்ளூ தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சென்டர் கிளிப் டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம் B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து விழுகாமல் நல்லா திக்காக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்கொயரில் வந்துட்டு நம்ம 2 லேயராக நம்ம லைனாக வச்சுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் லைனாக வச்சதுக்கப்புறமா நம்ம 3mm வந்துட்டு இந்த 4 ஸ்கொயர் குந்தன் வச்சதுக்கப்புறம் சென்டரில் வர கேப்பில் வந்துட்டு நம்ம 3mm வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைனை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு நான் ட்ராப் ஷேப்பில் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு கலரும் எடுத்துக்கலாம். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் 3mm ரவுண்ட் தான் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸி ஃபினிஷ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளார் டிசைனில் தான் பண்ண போகிறோம். இந்த டிசைனை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிசைனுக்கு இந்த 8 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். அண்டு 4mm ரவுண்ட் எடுத்திருக்கேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 3mm ரவுண்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பேர்ல் அண்ட் செராமிக் கோல்டு இந்த காம்பினேஷனில் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 4mm ரவுண்ட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அதை சுற்றியுமே 3mm ரவுண்ட் வச்சு தான் நம்ம இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் வேறு கலர்ஸ்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர்ஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸோட ப்ரைஸும் நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம வந்துட்டு லாங் வீடியோலேயே நம்ம ப்ராடக்ட்ஸுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சென்டர் கிளிப்ஸ் நான் மேக் பண்ணுறேன். இந்த சென்டர் கிளிப்ஸோட ப்ரைஸும் நான் வந்துட்டு
அந்த லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஸோ இந்த டிசைனையே தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு டிசைனை இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 4K ட்ராப் வச்சு தான் நம்ம அதில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செஞ்ச டிசைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ட்ராப் ஷேப் எடுத்து வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 4K ட்ராப். நான் வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் நான் வந்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் ரவுண்டேவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சுகர் பீட்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஷேப் தான் நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் முடிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிசைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டர்ஸ் கிளிப்பில் தான் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு ஒரு 4 ஹார்ட் குந்தன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் நம்ம வந்துட்டு இந்த 4 ஹார்ட்டையுமே நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நம்ம வந்துட்டு இதை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் ஹார்ட் ஷேப் தான் வரும். ஸோ இந்த குந்தன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சைட்ஸில் இருக்க கேப்பில் தான் நம்ம வந்துட்டு இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு லீஃப் மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வச்சா உங்களுக்கு இந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேர்ல் செயின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேர்ல் செயினும் நம்ம வந்துட்டு மேட் ஃபினிஷிங்கில் க்ரீன் கலர் ஐ ஷேப்பும் எடுத்திருக்கேன். 8K ஐ ஷேப். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு எவ்வளோ ஸ்டோன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு 5 ஸ்டோன்ஸாக நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த 8K ஐ ஷேப் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேர்ல் செயினை வந்துட்டு நம்ம எடுத்து அந்த ஐ ஷேப்லேயே நம்ம வந்துட்டு வைக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம டபுள் சைடுமே நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேர்ல் செயினுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கலர் ஸ்டோன்ஸுமே வச்சுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் கிளிப்புமே டிசைன் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம செஞ்ச எல்லா சென்டர் கிளிப்ஸுமே ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாமா? அண்ட் இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த சென்டர் கிளிப் டிசைன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க லாங் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye viewers.